காய் சிவலிங்கம் மேலேயே கால் வச்ச இந்த பக்தன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மையாவே இந்த கதை சூப்பரா இருக்கும். நான் முழுசா சொல்றேன், கவனமா கேளுங்க. ஒரு நாள் கண்ணப்பன் அப்படிங்கிற ஒரு வேடன் காட்டுல வேட்டையாடிட்டு இருக்கும்போது அப்போ அந்த காட்டுல தனியா சிவலிங்கம் இருக்கிறத பாக்குறாரு. உடனே அந்த சிவலிங்கத்தை மனசார அவரோட தெய்வமா ஏத்துக்கிட்டாரு. அன்னையில இருந்து அந்த சிவலிங்கம் தனியா இருக்கிறத பார்த்து அதுக்கு பசிக்குமே அப்படின்னு நினைச்சு ஒரு சொந்தமா வேட்டையாடின பன்றி மாமிசத்தை அதுக்கு படையலா வச்சாரு. இது மட்டும் இல்லாம ராத்திரி நேரத்துல சொர்ணமிக்கு நதியில வாயால தண்ணி அள்ளிட்டு வந்து அதுக்கு அபிஷேகம் பண்ணுவாரு. மறுநாள் காலையில பூசாரி ஒருத்தர் இதை பார்த்ததுமே ரொம்ப பயந்து போய் யாரோ தப்பான பக்தி முறையில இதுக்கு பூஜை பண்ணிருக்காங்கன்னு நினைச்சு உடனே அந்த சிவலிங்கத்துக்கு மேல உள்ள மாமிசங்கள் எல்லாத்தையுமே அகற்றி நல்லா தண்ணியை ஊத்தி கழுவிட்டாரு. அன்னைக்கு நைட்டு நேரடியா சிவபெருமான் அந்த பூசாரி கனவுல வந்து, பக்தா நாளைக்கு இரவு என்ன ஒளிஞ்சிருந்து கவனிச்சு பாருங்க, நான் உங்களுக்கு உண்மையான பக்தியை காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. மறுநாள் ராத்திரி எப்பவும் போல கண்ணன் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ சிவனோட இடது கண்ணில இருந்து ரத்தம் வெள்ளாறு மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. இதை பார்த்து ரொம்ப பதறி போன கண்ணன் உடனே அவர் வச்சிருந்த மூலிகை பொருட்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்க்க